ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருகுணோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யஹ. சர்வோபப்ளவரகிதக பிரஜான கணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம். ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ. குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஹரி ஓம். நம் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்து ஆன்மீகத்தை தமிழகத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்திய பூஜ்ய ஸ்ரீ சித்பவானந்த மகாராஜ் அவர்களின் திருப்பாத கமலங்களில் சரணடைந்து அவருடைய சிஷ்யராகிய என்னுடைய குருவாகிய ஓம்காரானந்த சுவாமிஜி அவர்களின் பாதார கமலங்களில் சரணடைகின்றேன். என்னுடைய குருநாதருடைய சகோதர சீடராகிய முக்தானந்த சுவாமிஜி அவர்களின் பாதார கமலங்களையும் சரணடைந்து நமஸ்கரிக்கின்றேன். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது அன்பான பணிவான நமஸ்காரங்கள். இங்க திருவாசகத்தை பத்தி நல்லா பேசி நிறைய அதுல பாண்டித்யம் பெற்றவங்களும் நிறைய இருக்கீங்க. எனக்கு அதுல அவ்வளோ அனுபவம் இல்லை. கேட்டிருக்கேன், சாமியோட ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கேன், பேசி பழக்கம் அதுல கீதையெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். ஆனா ஓம்கார சாமியுடைய சொற்பொழிவுகள் நிறைய கேட்டிருக்கேன். ஐயா பாண்டியன் ஐயாவுடைய சொற்பொழிவுகள்லாம் நிறைய கேட்டிருக்கேன் திருவாசகத்தை பற்றி. அதனால என்னுடைய இந்த ஒரு உபன்யாசத்துல சில குறைகள் இருக்கலாம், இருந்தாலும் கூட பொறுத்துக்கங்க. திருவாசகத்துல முதல் வரி சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இது ஒரு பெரிய மகா மந்திர வாக்கியம். வேதத்துல நமச்சிவாயங்கிற ஒரு வாக்கியம் வேதத்தினுடைய மைய பகுதியில வருது. வாழ்கன்னு சொன்னா வணங்குகிறேன்னு அர்த்தம். சிவபெருமானை குறித்து நமச்சிவாயாங்கிற அந்த சப்தம் வேதத்தினுடைய மைய பகுதியில இருக்கு. நமச்சிவாய வாழ்கன்னா இங்க வாழ்கன்னா வாழ்த்துறது இல்லை, கடவுளை வாழ்த்துறதுக்கு நாம யாரு? வாழ்கன்னா வணங்குகிறேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அவருடைய திருவடியை வணங்குகிறேன். அடுத்த வார்த்தை கடவுளை வழிபாடு பண்ண உடனே இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இது மணிக்கணக்கா பேசலாம் இந்த ஒரு வார்த்தைக்கு. அவர் வேதத்தினுடைய சாரத்தை அனைத்தையும் அந்த ஒரு வார்த்தையில் அடைத்தார். சிவபெருமான் மாணிக்க வாசக பெருமான் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறதுல கம்ப்ளீட் அடங்கிட்டார். 4 வேதத்துக்கு 4 மகா வாக்கியம் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்மன் சொல்லி 4 மகா வாக்கியம் இருக்கு 4 வேதத்துக்கு. இந்த திருவாசகத்தினுடைய மகா வாக்கியம் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இத பக்தி பூர்வமா விளக்கலாம், ஞானபூர்வமா விளக்கலாம். முதல்ல ஞானபூர்வமா கொஞ்சம் சொல்றேன், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது பக்தி பூர்வமான ஈஸியா இருக்கும். ஞானபூர்வமானு சொன்னா பொதுவா கடவுள் என்ன சொல்லுவான், எங்க இருக்கிறார் கேட்டா என்ன சொல்லுவான்? ஊனிலும் இருப்பார் விரும்பிலும் இருப்பார், அவர் இல்லாத இடமே இல்லை. ஆனா நம்ம நெஞ்சில இருக்காரு சொல்ல மாட்டோம். சொல்றோமா? எல்லா இடத்துல இருப்பாருன்றுவான். நம்ம மனசு அப்ப எல்லா இடத்துலயும் மனசு அதுல சேர்ந்தது தானே, இந்த உடம்பு அதுல சேர்ந்தது தானே. அப்ப இங்க இருப்பான்னு யாராவது சொல்றோமா? அதை மட்டும் சொல்றது. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் தரு. இமைப்பொழுது அப்படின்னு சொன்னா பொதுவா பாத்தீங்கன்னா கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ள வந்துட்டாப்பான்னு சொல்லுவாங்க.
அதான் ஒரு நொடி செகண்ட் சொல்லுவோம். அதை விட காலத்தை அளவு குறைத்து சொல்லக்கூடியது இமைப்பொழுதுதான். கன்சுமிட்டும் நேரம் சொல்றாங்க. அந்த நேரம் கூட நம்ம கடவுளுக்கு பிடிக்கிறது இல்லை. இதுல ஒரு பெரிய தாற்பயம் என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மாணிக்கவாசகர் சொல்றாரு, இவர் தாய்மானர் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. அங்கெங்கெல்லாம் சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்கிறார். அப்படி எல்லா இடத்துலயும் இருக்கிறவரு ஒரு நொடி பொழுது கூட நம்மளை மாறாம நம்மகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் அவர். அது மாணிக்கவாசகர் படிச்சிருக்காரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவர் உள்ளத்துல இருப்பாரு, எங்க உள்ளத்துல இருக்க மாட்டார். அப்படி கருத்து கிடையாது. அவர் என் நெஞ்சில் சொன்னா அனைத்து உயிர்களின் உள்ளத்திலும் உறைந்திருப்பவர், இமைப்பொழுதும் நீங்காமல். அதாவது நம்மகிட்ட 2 சரீரம் இருக்கு. நான் தத்துவமா சொல்றேன், பிறகு பக்திக்கு வர்றேன். கண்ணுக்கு தெரிகிற அந்த உடல் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல் இருக்கு. இது ஸ்தூல சரீரம்னு பேரு, சூட்சம சரீரம்னு பேரு. அந்த கண்ணுக்கு தெரியாத உடலத்தை மனம் சொல்லு. மனம், இந்திரியங்கள் எல்லாம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம உள்ள இருக்கு. இந்த உடலை விட்டு போறது அந்த மனசு தான். அதை உயிர்னு சொல்லுவோம், ஆத்மான்னு சொல்லுவோம். உடலை விட்டு போறது உயிர், ஆத்மா. அதுலதான் அவர் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த உணர்வு தத்துவமா இருக்கார். இந்த உயிர் போயிடுச்சு, இந்த உடம்பு என்ன சொல்லுவான்? கண்ணம்ன்றுவோம். அது வரைக்கும் பேரெல்லாம் சொல்லுவோம். அவர் டாக்டர், அதுன்றுவோம். அதை எப்ப எடுப்பாங்கன்றுவோம். அது வரைக்கும் அவரும்போம், அதை எப்ப எடுப்போம். அந்த உணர்வு இருக்கிறது வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்கு. அந்த உணர்வு மயமாக இருக்கக்கூடியதற்கு உதாரணம் சொன்னா புரியும். சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க இருக்க சூரிய வெளிச்சம் தான் டெல்லியிலே இருக்கும். இங்க அங்க வேற வெளிச்சம் இருக்குமா? ஒரே சூரிய, ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு கண்ணாடி இங்க வச்சிருக்கோம். அந்த கண்ணாடியில சூரிய வெளிச்சம் தெரியுமா தெரியாதா? சூரியனுடைய உருவமே தெரியும், தெரியுமா இல்லையா? டெல்லி கொண்டு போனாலும் எங்க போனாலும் அந்த வெளிச்சம், அந்த சூரியனுடைய உருவம் அந்த கண்ணாடியில தெரியும். அந்த கண்ணாடி மாதிரி இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளம், இது இங்க இருந்தாலும் அதனுடைய பிரதிபிம்பம் தெரியும். நீங்க சொர்க்கலோகத்துக்கு இங்க இருந்து உடம்பு விட்டுட்டு போறீங்க, அங்கேயும் அந்த மனசு போகுமா இல்லையா? அங்க கடவுள் இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? அவருடைய பிரதிபிம்பம் தெரியுமா தெரியாதா? நரகத்துக்கு போறோம், அங்கேயும் கடவுள் இருக்காரா இல்லையா? அங்கேயும் சிவபெருமான் இருக்காரா இல்லையா? அப்ப அங்கேயும் அந்த உள்ளத்துல பிரதிபிம்பாரா இல்லையா? எறும்பு உடம்புக்குள்ள போயிருக்கோம், இந்த உடம்பு விட்டு போட்டு, அங்கேயும் எறும்புக்கு ஒரு மனசு இருக்கு, அதுக்குள்ள இருப்பாரா இல்லையா? அப்ப அவர் இந்த அண்ட சராசரம் அனைத்துலையும் இருக்கும் பொழுது, நாம இந்த உடம்பை விட்டு எந்த உடம்புக்கு போனாலும், தேவ உடம்புக்கு போனாலும், அசுர உடம்புக்கு போனாலும், நரகத்துக்கு போனாலும், எறும்பா இருந்தாலும், எலியா இருந்தாலும், பாம்பா இருந்தாலும், பள்ளியா இருந்தாலும், அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? ஏன்னா அந்த உள்ளத்துல உணர்வா பிரகாசிக்கிறார். அதனாலதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாங்க. நம்மளுக்கு சரீரம் பல இருக்கு, பல உடம்பு இருக்கு, ஆனா உள்ளத்துல உயிருங்கிறது ஒண்ணு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. கீதையில கூட 2வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகத்துல ஒரு பழுதுபட்ட துணிகளை கடந்து விட்டு புதிய துணியை அணிவிப்பது போல புதிய உடல் எடுக்கிறோம்னு சொல்றாரு. நம்ம தபோவன சாமி ஒருத்தர் இருந்தார், திருநெல்வேலி சங்கரானந்த சாமி. அவர் ஏதோ இந்த வெள்ளத்துல போறவங்களை காப்பாத்துறதுக்காக ஏதோ சொல்லும், சாமி இறந்து போவீங்கன்னாங்களாம். இது பழைய சட்டை போனா புது சட்டை போட்டுக்கிறேன் பாருனாராம். இது பழைய சட்டைப்பா, அப்படியே கவலைப்படுற, புது சட்டை வந்துடும் அப்படின்பா. அப்படி நம்ம ஒவ்வொரு உடலும் எடுக்கிறோம். மாணிக்கவாசகர் எத்தனை உடல் எடுத்திருக்கிறாரு? உள்ளாகி, ஊடாகி, உழுவாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், தேவராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இணைத்தேன். அவரே அத்தனை உடம்பு எடுத்திருக்காரு, நம்ம எத்தனை உடம்பு எடுத்திருப்போமோ? ஆனா இந்த உடம்புலதான் கடவுள் அடைய முடியும். இந்திரனா பிறந்தா கூட பகவான் அடைய முடியாது. புண்ணிய பலன் தீர்ந்த உடனே வந்துருவீங்க. நரகத்துக்கு போனா பாவ பலன் தீர்ந்த உடனே வந்துருவீங்க. நம்ம மனிதர்களுக்கு பாவ புண்ணியத்தினுடைய சம பங்கின் வெளிப்பாடுதான் மனித பிறவியே. நீங்க புண்ணியம் அதிகமா இருந்தா சொர்க்கலோகம் போய் புண்ணியம் தீர்ந்தவொடனே இங்க வந்துருவீங்க.
பாவம் அதிகமா இருந்தா நரகலோகமோ வேற பிறவிகளோ எடுத்து பாவத்தை தீர்த்துட்டு திருப்பி போயிடுவோம். மனித பிறவி மட்டுமே பாதி பாவம் பாதி புண்ணியம் கிட்டத்தட்ட இருந்தாலும் மனுஷ பிறவி கிடைக்கும். பாவத்தினுடைய பலன் என்ன? கஷ்டத்தை அனுபவிக்கிறது. புண்ணியத்தினுடைய பலன் என்ன? சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. அப்ப மனித பிறவில பாதி பாவம் பாதி புண்ணியம்னா பாதி கஷ்டம் பாதி சந்தோஷம் வரத்தானே செய்யும். எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்கு, எனக்கு மட்டும் கஷ்டம் இருக்கு எல்லாரும் சொல்றோம். மனிதனா பிறந்துட்டா பாதி கஷ்டம் வந்துதான் ஆகும். இது விதி, மாற்ற முடியாது. அந்த கஷ்டத்தை கஷ்டம் இல்லாம இன்பமா மாற்றுவது திருவாசகம். கஷ்டம் வரும், கஷ்டம் வரும், கஷ்டத்தை நீக்க முடியாது. மழையை தடுக்க முடியாது, கொடையை பிடிக்கலாம். வெயில வந்து சூரியனை மறைக்க முடியாது, காலில் செருப்பு போட்டுக்கலாம், கொடையை பிடிக்கலாம். அது மனித பிறவி எடுத்தாச்சுன்னா பாதி பாவம் பாதி புண்ணியத்தை தீர்ப்பதற்காக பாதி இன்பம் பாதி துன்பம். ஒரு சினிமா பாருங்க, மனமேன்னு ஒரு பாட்டு. இன்பம் பாதி, இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் இறந்தவர் எவரும் இல்லை, துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் மடிந்தவர் எவரும் இல்லை. சினிமா பாட்டு பார்த்துருக்கே இல்லை, பழைய பாட்டு ஒன்று இருக்கு, அந்த மயக்கமா கலக்கமான்னு. அதுல ஒரு வரி வரும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்றால் விலகுவதில்லை இருக்கா இல்லையா? சரி, இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம். எதனால் அனுபவிக்கிறோம்? புண்ணியத்தினால் அனுபவிக்கிறோம். புண்ணியத்தினால இன்பத்தை அனுபவிக்கிறோம். சரி, துன்பத்தை எதனால் அனுபவிக்கிறோம்? பாவத்தினால துன்பத்தை அனுபவிக்கிறோம். சரி, துன்பத்தை அனுபவிச்சா பாவம் குறையுமா கூடுமா? இன்பத்தை அனுபவிக்கும் போது புண்ணியம் தீரும். புண்ணியத்தினால இன்பத்தை அனுபவிக்கிறோம். இன்பத்தை அனுபவிச்ச உடனே புண்ணியம் தீந்துடும். துன்பத்தை அனுபவிச்ச உடனே அது சந்தோஷமான விஷயமா கஷ்டமான விஷயமா? அப்படி நினைச்சு அப்பயே துன்பம். நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது பாவம் கழியுதுன்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே ஓரளவு ரிலாக்ஸ் வந்து. உண்மையா இல்லையா? நான் சொல்ல சாஸ்திரம் சொல்லு, இன்பம் வருவது புண்ணியத்தை கழிக்க, துன்பம் வருவது பாவத்தை கழிக்க. அப்ப நம்மளுக்கு கஷ்டம் வராம இருக்காது. பகவான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதனால நம்ம பாவம் கழிஞ்சு போகும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதுக்காக அதை பேஸ் பண்ணணும், அதை முயற்சி பண்ணணும், தடுக்க எல்லாம் பண்ணணும். இந்த புத்தியை வளர்த்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நீங்க திருவாசகம் படிக்க படிக்க வரும். திருவாசகத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. எல்லாரும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ படிக்கணும்னு சொல்லி, அப்படியெல்லாம் இல்லை. இது உங்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னே தெரியாது. சாமி தட்சிணாமூர்த்தி கோயில் கட்டும் பொழுது, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வைக்க போறாரு, வேலை முடியல, டைம் சுருக்கமா இருக்கு. யாரோ உங்களை மாதிரி நண்பர்கள் தான் வந்து திருவாசகம் முற்றுகை வைங்க முடிஞ்சிருந்துட்டாங்க. சாமி பெருசா கிராண்டா பண்ணிட்டாரு, கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இது எப்படி வேலை செய்யும்னா, இப்ப ஆலமரம் விதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த அரச மர விதை எவ்வளவு இருக்கும்? அது ஒரு மரத்துல செவத்துல விழுகுது, அதை போய் விழுது, அது முளைக்குதுன்னு வச்சுங்க, அது குடுங்கரைன்னு வச்சுங்க, புடிஞ்சு கையில நசுக்குன்னு நசுக்கலாமா இல்லையா? விதையை புடுங்கி கையில நசுக்குனா நசுக்கி போயிடும். விட்டுட்டீங்கன்னா மரமா வளர்ந்து கடப்பாறையில இடிக்க முடியாத கட்டடத்தை 2ஆ பழகுது, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து. அது மாதிரி நம்ம மனசு, இரும்பு மனசை திருவாசகம் உடைக்கும். இரும்புதொரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் எண்குறிக்கினார் சொல்லிட்டாரா இல்லையா? அப்படி ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடியது இந்த திருவாசகம். அதனால நாம இதை ஓதுறோம். பிறகு இதுல என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்படி பல பிறவிகள் கடந்து, அதுல அந்த வார்த்தை இருக்கு, எல்லா பிறப்பும் பிறந்திடத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்கிறார். அப்ப இந்த பிறவியினுடைய முற்றுப்புள்ளி எங்க வருது? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இதோட முடிஞ்சு போச்சுப்பா. 86 லட்சம் யோனிகள் இருக்கு. சிங்கமெல்லாம் ஒரு யோனி, மனிதமெல்லாம் ஒரு யோனி, இப்படி 86 லட்சம் யோனிகள் இருக்கு. அத்தனை உடம்புலையும் போயிட்டு வந்திருப்பான். இவர் என்ன சொல்லிட்டாரு மாணிக்கவாசகர், இப்படி எல்லாம் பிறந்து இழைச்சிட்டேன், இப்ப உன் திருவடியை வந்தாச்சு, இனி இல்லை, இனி எனக்கு உடம்பு இல்லை. இது இந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்றாரு,
புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பில் குச்சில் இருந்த உயிருக்கு. அதாவது நோய்களுக்கு இடமாகிய இந்த உடம்புல ஒரு மூலையில குடியிருக்க உடம்புக்கு நிலையான வீடு இல்லப்பா. இந்த வீடை விட்டு வேற வீடு போகுது. நம்ம சொந்த வீடு இல்லையே நினைக்கிறோம். இந்த வீடே சொந்த வீடு இல்லை. எந்த வீடு சொந்த வீடு இல்லை. எறும்பு உடம்பு, மான உடம்பு, புலி உடம்பு, ஒவ்வொரு வீடா போயிட்டு வர்றான். ஒரு சொந்த வீடு கூட இல்லைங்கிற. சொந்த வீடு எப்ப கிடைக்குது? நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்ற பிறகு கிடைக்குது. அது சிவபெருமானை வழிபட்டு அவருடைய திருவடிகளை சேரும் பொழுது இந்த பிறவி பெருங்கடல் நீண்டுகின்றது. பிறவிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகின்றது. எத்தனை பிறவி எடுத்தாலும் அங்கு முற்றுப்புள்ளி வருகிறது. இந்த உயிர் டிராவல் பண்ணுது பார்த்தீங்களா? இமைப்பொழுதும் நீங்காத இறைவனை வைத்துக் கொண்டு டிராவல் பண்ணி அவன் அடியில போய் ஐக்கியம். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு முயற்சிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பக்தி. பக்தி எப்படி? இந்த வார்த்தைக்கு பக்தியிலே பார்த்து பொதுவாக பக்தி செலுத்துறதுல பல முறை இருக்கு. இப்ப நம்ம திருவாசகம் படிக்கிறது பக்தி செலுத்துறது தான். சூடங்காமிக்கிறது பக்தி செலுத்துறது தான். பண்றோமா இல்லையா? ஏதாவது நூலை படிச்சா பக்தி. அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யறது பக்தி செலுத்துறது தான். அதுவும் ஒரு பக்தி தான். தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வது, சான்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, துறவிகளுக்கு பணிவிடை, எல்லாம் பக்தி. இன்னொரு பக்தி இருக்கு தெரியுமா? கடவுளை வயிறது, திட்டுறது. சாந்த சின்னப்பாத்த அவர் என்ன பண்ணுவாராம்? நல்ல முருக பக்தர் இல்லையா? அவரு பயங்கரமா பூஜை பண்ணுவாராம். ஏதாவது படம் எடுக்கும் போது பூஜை பண்ணி நல்ல வருமானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கல, திருப்பி போய் நல்லா பூஜை பண்ணுவாராம். படம் நட்டமாய் போச்சுன்னு வச்சுங்களேன், அவன் தயாரிப்பாளர் வந்தா என்ன பண்ணுவான்? அடுத்து கூப்பிட மாட்டான். நடிகரை வந்தா திருப்பி நடிக்க வரமாட்டான். முருகன் ரூம்குள்ள போயிடுவாராம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் என்னை எப்படிடா பாப்ப? அபயமேனு பேசுவாராம். திட்டுவாரான். நீ 2 சம்சாரம் கட்டிக்கிட்டு இருக்க, என்ன எப்படிடா பாப்ப? நீ என்னை இப்படி ஆக்கிட்டேன்னு எல்லா வருஷம் வஞ்சி தீர்த்துட்டு வெளியே வந்து ஃப்ரீ ஆயிடுவாராம். இல்லாட்டி அந்த போகும்போது எங்க போக? நான் தயாரிப்பாளர்கிட்ட போயிடுறேன், திருப்பி வரமாட்டேன். கடவுள்கிட்ட மட்டும் எதை வேண்டாலும் சொல்லலாம். நீங்க உங்களுக்கு பிரச்சனையை போய் பக்கத்து வீட்டுக்காரட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் 4 பேர்ட்ட சொல்லுவார். அதுல ஒண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு பெருசாகி சொல்லிடுவார். யார்கிட்ட சொன்னாலும் எப்படியா வெளியே போயிடும் அந்த விஷயம். உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அது அப்படியே சொல்லவும் மாட்டாங்க. கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது வீட்டுல பெரிய சண்டையா வந்து. இந்த சாவடியில உட்காராளர்களை விட பஜனையில உட்கார்ற வீட்டுல பிரச்சனை வராது. ஏன்னா சாவடியில உட்கார பிரச்சனை போற அங்க பக்கத்துல கூட சொல்லுவாரு, பஜனையில உட்கார சாமிகிட்ட சொல்லிட்டு வந்துடுவாரு. அப்படி சாமிட்டையும் திட்டி சொல்லலாம். அதே மாதிரி மாணிக்க வாசகர் என்ன பண்ணார்? நீத்தல் விண்ணப்பத்துல உரி பிச்சன் என்ன பண்ணாரு? தோல் உடை பிச்சன், நஞ்சோன் பிச்சன், ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன், என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனேன். அவர் பாருங்க, போற்றி திருத்தாண்டவத்துல போற்றி போற்றி போற்றின்னு படிக்கிறார். பண்றது இடரை கலையும் எந்தா போற்றி, ஈஷா போற்றி, இறைவா போற்றின்னு அவ்வளவு போற்றி சொன்னவர் நீத்தல் விண்ணப்பத்துல பிச்சைக்காரன்ட்டார். எல்லாத்தையும் பிச்சை எடுத்து என்னையும் பிச்சை எடுத்தேன்ட்டார். என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனேங்கிறார். அப்ப நம்ம கடவுள் திட்டலாம் தாராளமா போய். அவருக்கு என்ன? அவரை திட்டின அவர் போச்சுட்டார். ஒரு சம்பவம் சொல்றேன். நான் நாஸ்திகனா இருந்தேன், பக்கா நாஸ்திகன். ஆரம்ப காலத்துல கடவுளை கேள்வி கேட்டு பதில் சொல்லாரும் நாஸ்திகனா இருந்தேன். அப்ப இந்த திருப்பதி நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு கொடுப்பாங்க தெரியுமா? இந்த 50 நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தேன். இப்ப வாட்ஸ்அப்ல வருது. இதெல்லாம் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வரும், இது நல்லது நடக்கும். இதை இழிவுபடுத்தினீங்கன்னா அவமதிச்சீங்கன்னா கெட்டது நடக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பயந்து பயந்து போவோம். அப்படின்னு பயப்படாதீங்க. ஆனா எனக்கு ஒன்று நடந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? ஒருத்தர் கொடுத்தான், அதை கிழிச்சேன், சாக்கடையில் போட்டு நீச்சிட்டேன். இது அந்த அவன் நொந்து போயிட்டான். அந்த கொடுத்தவன் இருக்கானே நொந்து அப்படியே நூலா போயிட்டான். என்னடா அப்படி பண்ணிட்டேன்னா, அன்னைக்கு சாயந்தரம் போய் குளிக்க போனேன். எந்த காலில் நீச்சுன்னா ஒரு வெட்டு தகரம் வெட்டி, இந்த காலில் கூட தழும்பு இருக்கு, பயங்கரமான காயம். காயம் பண்ணி வந்த உடனே அவளுக்கு பத்தியாடா சொன்னேடா கேட்டியாடா நீங்க கலைஞர் படிக்கிறான். படிக்கும் போது சொன்னாவன் இந்த மாதிரி சொல்றான். நான் என்ன சொன்னேன்? இந்த பாரு பொய் சொல்றேன், அவரை திட்டினதுக்கா அவர் கண்டனத்தை கடவுளே கிடையாது. அவருக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இல்லை. அவர் உயர்ந்தவரா இருந்தா அவருக்கு திட்டின அவர் கண்ணை கொடுக்க மாட்டார், கொடுக்க கூடாது. ஆனா அப்புறம் எப்படி கண்டனை கிடைச்சு? ஓ மனசை கஷ்டப்படுத்திட்டேன் பார்த்தியா, பக்தர் மனசை கஷ்டப்படுத்துன்னு கொடுத்தாருன்னு சொல்லி ஏத்துக்கிறேன்னு சொல்ல.
அப்பயே நாஸ்திகனா இருக்கும்போது கடவுளுக்கு உண்மையான மரியாதை நான் தான் கொடுத்துருக்கேன், அவங்க கூட கொடுக்கல. உண்மைதானே? கடவுளை யார் திட்ட முடியும்? அவரை யார் அவமதிக்க முடியும்? அவரை யார் அவமதிக்க முடியாது. ராமகிருஷ்ணன் கூட ஒருத்தர் சொல்றாங்க, கோயில் நகை திருடு போகுது, திருடு போன உடனே அவர் நகையே பாதுகாக்க முடியலையே இருக்காரு. அந்த நகை உலகத்துல பிரபஞ்சத்துல எந்த கோடியில இருந்தாலும் அவருடையதுதான், அவருக்கு நகையே தேவையில்லை. நீயும் அளவுபடுத்த போட்டிருக்க, நீ பாதுகாத்துக்கிற, அது எங்க கொண்டு போனாலும் யாருடையது. அவன் எந்த லோகத்துக்கு கொண்டு போனாலும் அந்த லோகமே அவருடையது. பிறகு என்ன, அவன் நம்மளுக்கு அளவுபடுத்த பார்த்திருக்கான், பாதுகாத்து. அது மாதிரி கடவுள் அவர் தண்டிக்கிறது பக்தன் மனசு வந்தா தண்டிச்சுடுவார், அதுல மாற்றம் இல்லை. அவரை திட்டலாம், நல்லா திட்டி இப்படி எல்லாம் எனக்கு கொடுமை பண்றேன், நீ எல்லாம் ஒரு கடவுளான்னு ரூம்குள்ள வச்சு கேட்டேன்னு மனசு ஃப்ரீயாயிடும். ஏன்னா மாணிக்க வாசகர் அப்படி கேட்டிருக்காரு, அதனால சொல்றேன். பிறகு திருக்கோட்டிஞ்சல சொல்றாரு, அப்படி பக்தி செலுத்தினார் தினைத்தனை உள்ளதோர் பூமியில் தேன் உண்ணாதே, நினைந்தோறும் காணும் தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எழும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் போத்தும்பி. இதுல பாருங்க, பூவில் எவ்வளவு தேன் இருக்கும், இதை போய் சாப்பிட்றதுக்கு உலக இன்பங்கள்லாம் அந்த துளி அளவு தேனுங்கிறார். இங்க என்ன சொல்றாரு, நீ பகவானை சிவபெருமானை நினைந்தோறும் மனசுனால, அந்த கரண 4 இருக்கு, அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு அந்த 4 அந்த கரணத்தில் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், காணும் தோறும் கண்ணு ஞானேந்திரியம், கண்ணு காது மூக்கு நாக்கு உணர்வு தொடு உணர்வு 5 ஞானேந்திரியங்களால் அதனை காண்தோறும் ஒன்ன சொல்லிட்டார். இது மனசை சொல்றாரு காண்தோறும். பேசும் தோறும் அது கர்மேந்திரியம், கர்மேந்திரியம் 5 இருக்கு. இப்படி கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 மனசு இதெல்லாம் சேர்ந்து எப்போதும் நீ அவனை நினைச்சேன்னா அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரிந்திருவார். இதெல்லாம் சின்ன சின்ன இன்பம். நீ பகவானிடம் சரணடைந்து அவரை எல்லா இந்திரியங்களும் மனதையும் அதை செலுத்தி விட்டால் உனக்கு தினைத்தனை தேர்ந்தெடுக்கக்கூடியது தேன் கிடையாது, அனைத்து எலும்பும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் தேர். அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் சொல்லி பக்தியில சொல்றாரு. அப்ப நாம என்ன செய்யணும், நம்மளுடைய சிந்தனை எல்லாம் அந்த பகவான் மேல இருக்கணும். பிறகு இந்த இமைப்பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் இருக்கு. எப்படின்னா, அவர் எப்பொழுதுமே இருக்கிற பொழுது 2 விஷயம் பார்க்கலாம். ஒண்ணு பயம் போகும், இன்னொன்னு பயம் வரும். எப்படின்னு சொல்றேன், கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனால ஒண்ணு பயம் போகும், இன்னொன்னு பயம் வரும். என்ன 2 எதிரெதிரா சொல்றீங்க? ஒண்ணு இருட்டுன்னு சொல்லணும், இல்லாட்டி வெளிச்சம்னு சொல்லணும். இருட்டு வெளிச்சம்னு சொல்ற மாதிரி இருக்க சேர்ந்து இருக்கிற மாதிரி. எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு யாரு? அம்மா. சின்ன குழந்தைக்கு அம்மா தான். அதுக்கு விவரம் தெரிஞ்சவன் அம்மாவை தெரிஞ்சாரு. பிறகு அப்பா இருந்தா பாதுகாப்பு. பிறகு கொஞ்சமா அவனை தனக்கு பயம் போகணும்னு அம்மா இருந்தா பயம் போயிடும். விளையாண்டுக்கிட்டு இருக்கான், அம்மா இருக்குன்ட்டு. அம்மாவை காணோம்னா பயம் வந்துடும். இருக்குமா இல்லையா? இப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பணம் இருந்தா பயம் போயிடும் நினைப்பான். பணம் இருந்தாதான் பயமே வரும். எது நம்மளுக்கு பாதுகாப்பை தரும் நினைக்கிறோமோ அதுவே என்ன பண்ண பாதுகாப்பு இல்லாம ஆக்கிறது. இப்ப நம்மளுக்கு கூட நம்மளுக்கு இருக்கோம், வந்தாச்சு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் பெரிய போஸ்ட்ல கலெக்டரா இருக்கிறாரு, நம்ம தைரியம் வருமா வராது? வரும். நம்ம பிள்ளையே கலெக்டரா இருக்கு, எப்படி இருக்க, யாருக்கும் பயப்பட வேண்டியது வருமா இல்லையா? ஒரு எம்எல்ஏ தெரிஞ்சவரா இருந்தா அதை விட கொஞ்சம் கூட தைரியம் வரும். ஒரு மந்திரியே நம்மளுக்கு வேண்டியவரா இருக்காரு, நம்ம கூட இருக்காரு, அப்போ பயமெல்லாம் போகணும். சரி, பிரைம் மினிஸ்டரே தெரியும் பக்கத்துல, நமக்கு பயம் ரொம்ப போமா போகல. சரி, இந்திரனே தெரியும், அதை விட பெரிய ஆள் யாரு? கடவுள் தானே. அவர் இமைப்பொழுது நீங்க உள்ள இருக்காருல, பிறகு பயப்படுறீங்க? பிறகு பயப்படணும். அவர் இருக்காங்கிற நம்பிக்கை வந்தா பயம் போயிடணும். இல்லையே கஷ்டம் வருதுன்னா அவர் ஏதோ காரணத்துல பண்ணியிருப்பார். அவர் இருக்கார் பார்த்துக்குருவார்னு 100% பிசர் இல்லாம நம்புங்க, நடக்கும். சில நேரம் நடக்கலையே அப்படின்னு நினைச்சா அது நடந்தா பின்னாடி உங்களுக்கு கெட்டது நடக்கும். ஒரு குழந்தை வருது, வரும்போது ஐஸ்கிரீம் கடையை பார்க்குது, அதுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு, 4 நாளைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கான்னு சொல்லிட்டாரு. கேட்டா நீங்க வாங்கி கொடுப்பீங்களா?
ஓங்கி ஒரு அடி பிடிக்கும். இந்த மாதிரி கொடுமைக்கார அம்மா இருக்குமான்னு நினைக்குமா நினைக்காதா? ஆனா வாங்கி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அது மாதிரி நாம கேட்கறது நம்மளுக்கே நல்லது இல்லாம இருக்கலாம். கடவுள்கிட்ட அவருக்கே தெரியும், நம்மளுக்கு இந்த ஜென்மம் தெரியும், அவருக்கு கோடானி கோடானி ஜென்மம் நம்ம பிறந்தாலும் அவருக்கு தெரியும். அதனால அவர் எல்லா கணக்கையும் போட்டு பார்த்து கொடுப்பார். கேட்கறத விடக்கூடாது, பிரார்த்தனை பண்றதை விடக்கூடாது, நம்பிக்கையை 100% விடக்கூடாது. நடந்தா சந்தோஷம், நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை விட ஏதாவது நல்லது நடக்கிறது வச்சிருப்பாரு. அப்படி நினைச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கக்கூடிய இருக்கும்போது ஏன் பயப்படணும்? அப்ப அந்த சிந்தனை இருந்தால் நம்மளுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிற அவனே உள்ள வச்சுக்கிட்டது பயப்படணும். அப்ப அந்த இமைப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறதுனால முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு அந்த பயம் நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி, பகவான் என்ற ஒரு துணை இருக்கிறது. எவ்வளவு பேரை பார்க்கிறோம், பார்த்துருக்கோமா இல்லைங்களா? அரசர்கள், எவ்வளவோ அரசர்கள்லாம் ஆண்டிகளை துப்புரப்படுத்தும் என்ன நடந்தது? பகவான் எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் தோத்துக்காரா இல்லையா? விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு போட்டி நடக்குது. இவர் விஸ்வாமித்திரர் அரசனா இருக்காரு. அப்ப வசிஷ்டர் கண்ண மூடி உட்காந்துட்டு அத்தனையும் அடிச்சு தனித்தாரே இல்லையா? அந்த சக்தி அதோட கூட இருக்கா இல்லையா? தவ சக்தி. இப்ப பகவான் சக்திக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. நம்பிக்கை 100% வந்துருச்சுன்னா நம்மளுக்குள்ள இருக்காருங்கிற நம்பிக்கை அதை வழிபட்டோம்னு சொன்னா அதுக்கு அந்த நம்பிக்கை வர்றதுதான் நம்மளுக்கு. இதெல்லாம் படிக்க படிக்க வரும். சில பேருக்கு உடனே வரும், சில இடத்துல வரும், சில இடத்துல வராது. வந்துருச்சுன்னா அதை விட நம்ம புண்ணியசாலி எதுவுமே இல்லை. அதுக்குத்தான் இதெல்லாம் பிரார்த்தனை பண்றோம், படிக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிறகு இன்னொன்னு என்னன்னு சொன்னீங்கன்னா பயம் வரும். எப்படின்னா, சின்ன பிள்ளை இருக்கு, சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இருந்தா கொஞ்சம் பையன் சேட்டை பண்ணாது இல்லையா? பண்ணுமா இல்லையா? அம்மா இருக்கிறதுல பயம் போகவும் செய்யுது. ஒரு சிலருக்கு சேட்டை பண்ணும்போது அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கு, அடி போடும், பயம் இருக்கா இல்லையா? டிராஃபிக் சிக்னல் இருக்கு, அங்க சிக்னல் போட்டிருப்பான், இந்த டீப் வைப்பான், போலீஸ்காரர் இருக்கான், போலீஸ்காரர் விட்டுருவான். போலீஸ்காரர் இருந்தா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வண்டியை விட மாட்டான். சிக்னல் போட்டா கூட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி வரலன்னு அப்படியே பார்ப்பான். ஒருத்தரும் பார்க்கறதுக்கு இல்லைன்னு என்ன பண்றான்? தப்பு பண்ணிடுறான், ரூல்ஸை மீறிடுறான். சிசிடிவி கேமரா இங்கு பொருத்தப்பட்டுள்ளது ஏன் போட்டிருக்காங்க? அது இருந்தா தப்பு பண்ண மாட்டான். அதுதானே போட்டிருக்கான். போட்டிருக்கோமா இல்லைங்களா? கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரா இல்லையா? பார்த்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா யாரு? அந்த சிவபெருமான். அவருக்கு தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லாங்க சில பேர், நான் யாருக்கும் நான் செஞ்சது ஒருத்தர் கூட தெரியாது, நான் பேசணும் யாருக்கும் தெரியாது. இது மாதிரி ஒரு அண்ட புழு ஆகாச புழு உலகத்துல இல்லை. ஏன்னா கடவுளுக்கு தெரியாம செய்ய முடியாது, அவன் மனசுக்கு தெரியாம செய்ய முடியாது. உண்மைதானே? ஆனா அவர் சொல்ல மாட்டார். அதனால ஒரு பய உணர்வு, தர்மத்தின் மீது ஒரு பயம். நாம தப்பு பண்ணா பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மனசுல பொறாம வரும், அழுக்காறு, போட்டி, நயவஞ்சனை, சூது, இதுதான் நம்மளுக்கு வரக்கூடிய கெட்ட குணம். மற்ற கெட்ட குணத்தை விட இதுதான் வரும். இது நம்ம பாரத நாட்டில் இந்த பொறாமையெல்லாம் பெரும்பாலும் இருக்கு. எல்லாரும் இல்லைன்னு கவலைப்படணும், எல்லாருக்கும் இருக்கும். அதை நீக்கிறதையும் படிக்கணும். இல்லாட்டி ஞாயிறு கடையாய் கிடந்து அடியேற்குன்னு அவரே சொல்லுவாரா? அவரும் அந்த நிலையில இருந்தே வந்திருக்காரு. யாரு? அன்னைக்கு வருஷம் எல்லாருக்கும் ஒரு இன்சி நம்ம மனசு என்னைக்கும் சுத்தமாகாதுப்பா. நம்மளாம் அந்த கடவுள் வாழ்க்கைக்கு லாய்க்கே இல்லை. பாலான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையாங்கிறார் தாய்மானவர். அப்ப அவர் மனம் பாலா போய் கிடந்தானே வந்திருக்காரு. இவர் ஞாயிறு கடையாய் கிடந்தானே வந்துட்டாருல்ல. நாம வர முடியுமா முடியாதா? வர முடியுமா முடியாதா? நம்மளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. என் மனசு அதை சரி பண்றது தானே வந்திருக்கோம். மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்க வேண்டாம். செம்மை ஆகுறது வரைக்கும் ஜெபிக்கணும், கடவுளை கும்பிடணும். அப்பதான் செம்மை ஆகும். எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, எல்லாத்துக்கும் இப்போ சுத்தம் பண்றதுக்கு வழி இருக்கு. மனசை சுத்தம் பண்றதுக்கு தயான்சாமி ஒரு இடத்துல சொன்னார் ஒரு விஷயம். என்ன சொன்னார் தெரியுமா? நாம ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வர்றோம். அந்த பாத்திரத்தை வீட்டில் வச்சு பூட்டி வச்சிருக்கோம். அதுக்கு படியுமா? படியாது. சும்மா லேசா கிளம்பி சாப்பிடலாம். ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு புதுசாக மடிச்சு வச்சிருக்கீங்க, போடவே இல்லை, அழுக்காகுமா? அழுக்காகாதுல்ல. சரி, எதா இருந்தாலும் பயன்படுத்தினா அழுக்காது, பயன்படுத்தலைன்னா அதுக்கு அப்படியே இருக்கும்.
அப்ப அதுக்கு என்ன பண்றான், அழுக்கானவன் என்ன பண்றான், துவைக்கிறதுக்கு வாஷிங் பவுடர் போட்டு துவைக்கிறோம், அதுக்கு என்னமோ இந்த சர்ஃப் எக்ஸல் போடுறோம், என்னவோ போட்டு கிளீன் பண்ணி பயன்படுத்துறோம், அழுக்காகுது, சுத்தம் பண்றோம், வச்சிடறேன். நீங்க ஏசி ரூம்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க உடம்போட அழுக்காகாது. ஒரு வேலையும் செய்யாம கம்ப்யூட்டர் இருந்தீங்கன்னா 3-4 நாளே குளிக்காட்டால் ஒன்றும் தெரியாது. ஏசி ரூம்ல குளிக்காம ஒரு வேலையும் செய்யாம இருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு வேலை அவ்வளவு அழுக்காகாது. புரியுதுங்களா? நல்ல ஒரு வேலை செஞ்சு வேர்த்து வர்றீங்க, என்ன அழுக்காயிரும். உடனே என்ன பண்ணா, சோப்பு, அதை எத்தனை விளம்பரம்லாம் சோப்பு போடுறான், அந்த சோப்பெல்லாம் வாங்கி போட்டு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி. அப்போ ஒன்று பயன்படுத்தினா அழுக்காகுது, அழுக்கானா சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணிட்டு திரும்பி பயன்படுத்த முடியாது. தினம் ஒன்றை பயன்படுத்துகிறோம், மனசை அழுக்கு ஆகுமா ஆகாதா? எதை வச்சு சுத்தம் பண்ணுறது? என்ன பவுடர் இருக்கா எங்கேயாவது சுத்தம் பண்ண? வாஷிங் மிஷின் இருக்கா? மனசை பக்தி தான். பக்தி, ஜபம், இப்படி வந்து படிக்கிறது, பாடல் படிக்கிறது, இதெல்லாம் நம்மளை எரியாமல் மனசை தூய்மை. நம்மளுக்கே தெரியாது. சொன்னேன் அந்த வேறு எப்படி வேலை செய்யுதோ அப்படி சுத்தமாக. இப்படி இந்த இதுல என்ன சொல்றேன்னு சொன்னா, அப்படி மனசை சுத்தப்படுத்தினாத்தான் அந்த பகவானை வந்து நாம உணர்வதற்கு முடியும். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசுதான் மோசமா இருக்குன்னு சொல்லி. எல்லாரும் மனசுலையும் எல்லா எண்ணங்களும் இருக்கட்டும் செய்யும், இல்லாட்டி அவருக்கே சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு தெரியாதா? இதுல சந்தோஷப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை. அதனாலதான் பகவான் மனசை மட்டும் வெளியே தெரியுது மாதிரி படைக்கிறது இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, மனசு எல்லாரும் மனசையும் யாராலையும் பார்க்க முடியும்னா ஒருத்தரோட நடமாட முடியாது. இருக்கு, தப்பு இல்லை. இது ஏன் கடவுளே அப்படி படைச்சிருக்காரு. அதுல இருந்து மீண்டு வருவதுதான் நம்மளுடைய சந்திரமீன் சினிமா படம் பார்த்தீங்களா? ரஜினிகாந்த் வந்து எல்லாரும் மனசையும் பார்த்து வடிவேல் மனசை பார்த்து பார்த்து சொல்லுவார், இப்படி பார்க்க ஆரம்பிச்சாரா வாழ முடியுமா? இன்னொன்னு, அவர் வந்து பக்குவப்பட்டு மனோதத்துவம்னால இன்னொரு படத்துல விவேக் ஒன்று பண்ணுவான். ஒரு சாமியார்ட்ட போய் வரம் கேட்டு வாங்கிடுவான், நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் மனசையும் பார்த்துட்டு அவன் நிம்மதியா இருக்க மாட்டான். நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம மனசத்தை நாம பார்க்கணும், நம்ம மனசை நாமும் பார்க்க வேண்டும். கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் இமைப்பொழுதும் நீங்காமல் பார்த்து கொண்டு இருப்பதால் தர்மத்திலிருந்து விலகுவதற்கு கொஞ்சம் பயப்படுது. இந்த புத்தி இருந்தால் யோசிப்போம், யோசிச்சு நாம ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு இதோட வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு தெரியும். பிறகு இன்னும் நினைக்கலாம், இப்ப சொன்ன மாணிக்க வாசகருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பார்த்தீங்களா? அவர் மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அடியார்கள் எல்லாருமே கீழான நிலையில் மேல போயிருக்காங்க. வால்மீகி யாரு? பக்கா திருட. ராமாயணத்தை எழுதுறதுக்கு இப்படி வந்தார், பயங்கர திருட. அருணகிரிநாதர் ரொம்ப ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர், எவ்வளவு உயர்ந்த நிலை அடைஞ்சார் அவர். நாம இப்படி இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் முன்னேறுவதற்கு பகவான் வாய்ப்பு எல்லாரும் மனசு அப்படித்தே இருக்கு. அதனால அவங்க எல்லாருமே அப்படி படிக்கிறாங்க. மனசை மாத்துறது தான் ரொம்ப கஷ்டம், மற்ற உடம்ப மாத்துறது ஈஸி. நாம் இதுல மகாபாரதத்துல பாருங்க, எவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்தினார் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு சின்ன வேலை துரியோதன மனசை மாத்திருந்தா சண்டையே நடந்திருக்காது. அத போர் நடத்துறதுக்கு அவருக்கு ஈஸி, மனசை மாத்துறது அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு அவரு. அதற்கு பொறாம கூட நீக்கிட்டாருன்னா சண்டையே நடந்திருக்காது. புரியுதுங்களா? அப்ப இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, இதை மாத்துற வேலை எல்லா அடியார்களும் பண்ணிக்கிட்டாங்க, நாமளும் பண்ணணும். அது மட்டும் இல்ல, உயர்ந்த நிலைக்கு போகும், தாழ்ந்த நிலைக்கு வரும். தாழ்ந்த நிலைக்கு நம்ம நல்ல கடவுள் தரிசனம் கிடைச்சவங்க கூட மீண்டும் தாழ்ந்த நிலைக்கு வந்து திருப்பி உயர்ந்திருக்காங்க. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார், எவ்வளவு தபஸ் பண்ணாரு, 2 இடம் வீழ்ச்சி அடைஞ்சாரா இல்லையா? சரி, வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா திருப்பி அடுத்த முயற்சி தானே பண்ணாரு. குழந்தை ஒரு இடம் விழுந்துட்டு எந்திரிக்கல, எனக்கு நடந்து பழகும், விழுந்து எந்திரிச்சதுன்னா ஓடி பழகுது. அப்ப எல்லாருக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் மனதளவில் வீழ்ச்சியும் உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா நாம முன்னேறவே முடியாது. அது எல்லாருக்கும் இருக்கு. அத கூட இவர் மாணிக்கவாசர் ஒருத்தர் சொல்றாரு. இப்ப தினசரி தியானம் ஜூலை 10ஆம் தேதி படிச்சேன், சித்பவானந்தருடைய தினசரி தியானத்துல. அதுல இந்த பாடல் போட்டுச்சு, அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றேரணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, எண்டோர் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய்
பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அதுக்கு பெரியசாமி விளக்கம் எழுதியிருக்காரு. ஒரு குழந்தை அப்பா கையை பிடிச்சிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை எப்ப வேணாலும் விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பாவை தூக்கி பிடிச்சிக்கிட்டா, அவர் தூக்கி பிடிச்சிக்கிட்டாருன்னா அது விழுகாது, அவர் கை ஓட்டி ஜாலியா தெரியலாம். அப்படி நாம பகவான்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா, அவரை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டா, அவர் நம்மளை பிடிச்சுக்கிட்டாருன்னு சொன்னா, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அது இன்னொரு வார்த்தை பாருங்க, அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. பிறகு இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோங்கிறார். அப்ப என்ன இருக்கு, கீழே வந்திருக்கு, கீழே மனசு வந்திருக்கா இல்லையா? இந்த இடையூறு எனக்கு உண்டோன்னு ஏன் கேட்கணும் அவரு? இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, எல்லாருக்கும் உண்டு. வெளி விவகாரத்திலையும் இடையூறு வரும், மனசுலையும் வரும். நம்ம கெடுதலே பண்ணக்கூடாது நினைப்போம், பொறாமையே படக்கூடாது நினைப்போம். ஆனா வந்தோன்னு பொறாமை. இந்த பொறாமையிலிருந்து மீள்றது ரொம்ப ரொம்ப கடினம். மற்றவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? மற்றவங்களுக்கு பொறாமை இருக்கவே தெரியாது, நாம பொறாமை இருக்குன்னு நோட் பண்ணுவோம். நோட் பண்ணிட்டு எப்ப அது வருது, பொறாமைப்பட்டா யாருக்கு முதல் பாதிப்பு தெரியும்? யாரு பொறாமைப்படுறாரோ அவருக்கு தான் பாதிக்கும். அவர் வயிறு தான் எரியும், அது வயிறா எரியும். ஆனா இதுல இருந்து மீள்றது முயற்சி கூட பண்றது இல்லை. ஆனா பொறாமை இல்லாம இருக்க மனசை நினைச்சு பாருங்க, அது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்துல கிடையாது. இருக்குமா? நீ கற்பனை பண்ணி பாருங்களேன். எனக்கு மனசுல பொறாமையா வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்க கற்பனை பண்ணி பார்த்து பாருங்க, அதுலயே ஒரு ஆனந்தம். அப்ப இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோன்னா கீழே வருது, திருப்பி மேல போகணும். அப்பதான் என்ன சரணடைகிறாரு. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ உதற்கு நாயகமே. இன்னொரு இடத்துலயும் படிக்க சொன்ன, இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புதிக்கு கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினாய் உன் களநினைகள். ஒருங்குதிரை உளவு சடை உடையானே அரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறு உங்கள் பேரர்கள். இரும்பு தரு மனத்தையும் அவர் மாத்திடுறாரு, கிருஷ்ணனால மாற்ற முடியல. கிருஷ்ணரை குறை சொல்ற நினைக்காதீங்க, சொல்றேன். அவர் எல்லாத்தையும் மாத்தினார், சில பேரை மாற்ற முடியாது, அவ்வளவுதான். இவரை இரும்பு தரு மனத்தேன பகவான் சிவபெருமான் மாத்திட்டாரு. கரும்புதரு சுவை எனக்கு கொடுத்தாய்ங்கிறாரு. அப்ப நம்ம கடவுள், நம்மளுடைய மனசு எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பகவான் அருள் இருந்தால், பகவானை சரணடைந்தால் அவரால் மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு மட்டுமே இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம பகவான்கிட்ட சரணடைய வேண்டும். பிறகு கடைசியில ஒரு பாட்டு ஆனந்த மாலையில படிக்கிறார். என்ன படிக்கிறாரு? நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையா அரிய பொருளே அவினாஷி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, இவ்வளவும் படிச்சு திருவாசகம் முடிச்சுட்டு செய்வது ஒன்றும் தெரியலைங்கிறார். கடைசியில செய்வது இவ்வளவு பாடி முடிச்சுட்டு ஒன்றும் தெரியல. ஒரு ஞானி சொன்னாராம், நான் நிறைய தத்துவம் எல்லாம் படித்தேன், நிறைய படித்தேன், படித்து முடிச்சுட்டு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்றுமே தெரியலைன்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாரும் வர்றாங்க. ஒரு ஞானி சொன்னாராம், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் அறியவில்லை அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாரும் என்கிட்ட வர்றாங்க. எப்படி பாருங்க, இது அந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சி. ஞானத்தினுடைய முதிர்ச்சி ரொம்ப படிக்க படிக்க கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுங்கிறார். நீங்க நிறைய படிச்சாக்க படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு தெரியும், படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு தெரியும். மாணிக்கவாசகர் கடைசியில் அந்த நிலையும் சொல்றாரு. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, ராமகிருஷ்ணர் ஓமானத்தோடு சொல்வாரு, பகவான் சக்கர மலை, ஒரு ஞானி அவதார ஞானி ஒரு கட்டரும்பு பாரு, எவ்வளவு சாப்பிடுறோம் சக்கர மலையில, ஒரு சக்கர மலையில எவ்வளவு சாப்பிடுறோம். அது மாதிரி அந்த உலக பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உடம்புக்குள்ள இயக்கத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியும். இந்த உடம்ப பகவான் இயக்கிறத கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணா, இந்த ஹார்ட் துடிக்கிறது பார்த்தீங்களா, இதை ஒரு ஆப்ரேஷன் பண்ற வரை துடிக்கிறதுக்கு ஒரு அரைப்படலா நீளத்துக்கு மிஷின் வச்சிருக்கான். இது அது வாட்டுக்க பிறந்திருந்து விளங்கி
நிறைய தத்துவத்துக்குள்ள போனா பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது. கடவுளை தவிர, அவரை தவிர, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே ஒழிய நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற சிந்தனைக்கு வர்றோம். வேற கடைசியில அச்சோப்பதியம் கடைசி பாட்டுல முடிக்கிறார், அழகா முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாரு? செம்மை நலம் அறியாத சிதறரும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோது. செம்மை நலம் அறியாத நம்ம உண்மையிலேயே மனசெல்லாம் நல்ல சிறந்த வழியில போகாம இருந்த எண்ணெய என்ன பண்ணிட்டாரு? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன மும்மை மலம் அறிவித்து அப்படிங்கிறார். இந்த மும்மை மலத்துக்கு ஒரு பெரிய நிறைய பேர் சொல்றாங்க. நான் சாஸ்திரத்தை வச்சு சொன்னோம்னு சொன்னா நம்ம இதுல நம்ம இந்த பதி பசு பாது சிலதெல்லாம் சொல்லு இப்படியெல்லாம் ஒரு இருக்கு. வேதாந்தப்படி ஒரு கருத்து, அது சரியா தவிர நான் சொல்றேன். 3 மலம் அழிஞ்சாத்தான் மோட்சம். எதுன்னு சொன்னா நம்மளுக்கு 3 கர்மா இருக்கு. இந்த கர்மா எல்லாமே மலம் தான். சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மான்னு இருக்கு. நாம எத்தனையோ கோடானு கோடி ஜென்மங்களில் சேர்த்து வைத்த பாவ புண்ணியம் மூட்டை மூட்டையா இருக்குமா, அதுக்கு பேர் சஞ்சித கர்மான்னு பேர். அது ஒரு மலம். பிறகு இப்ப வெளிப்பட்டிருக்கு, அதுல ஒரு கூட்டம் மட்டும் நீ இந்த பிறவில் இதெல்லாம் அனுபவி வெளிப்பட்டு, இது பேர் பிராரப்த கர்மா. இது ஒரு மலம். இப்ப வந்துகிட்டு இருக்கும் போதே நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ புண்ணியமும் செய்யறோம், பாவமும் செய்யறோம். புண்ணியம் இருக்கக்கூடாது, புண்ணியம் இருந்தாலும் பிறப்பான். புரியுதுங்களா? புண்ணியமும் ஒரு வகையில் மலம் எங்க சாஸ்திரப்படி. ஏன்னு சொன்னா அந்த புண்ணியம் தான் உன்னை பிறவியை கொடுக்கும். அப்ப இந்த செலவுல செஞ்ச பாவ புண்ணியம் இருக்கிறது, அதுக்கு பேர் ஆகாமிய கர்மம்னு பேர். அப்ப 3 விதமான கர்ம வினைகள்னாலே நாம் பிறக்கிறோம். சேர்த்து வச்ச ஒரு கூட்டம் இருக்கு, இப்ப வெளிவந்த ஒரு கர்மா கூட்டம், இப்ப புதுசா சேர்க்கிற கூட்டம். இது இறந்த பிறகு அதுவே சேர்ந்துடும். அப்புறம் அதுல ஒண்ணு வெளியே வரும். எது எப்ப வெளிப்படும் நம்மளுக்கு தெரியாது. கடவுள் நாய் உடம்புல உள்ள விடலாம், அந்த கூட்டத்தை எடுத்து வெளியே விடலாம் பாவம் ஏற்ற, இல்ல இந்திரனுடைய உடம்புல மாதிரி விடலாம், மனுஷ உடம்புல விடலாம், எந்த உடம்புல வேணாலும் விடலாம். இது எப்ப வரைக்கும்? பகவானுடைய தத்துவத்தை அறியும் வரையும். இது அறிகிறது வரைக்கும் இந்த கர்ம வினைகள் இந்த 3 மலை இருந்துகிட்டே இருக்கும். எப்ப அறியும்னா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் அவன் இருக்கின்றான் என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்து, அதை நாம் பரிபூரணமாக உணர்ந்து அது மயமாகிவிட்டால் இந்த 3 கர்மாவும் அடியோடு அழிந்துவிடும், பிறவாகவும் ஏற்பட்டுவிடும். அது அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவேன்னு சொல்லி அவர் முடிக்கிறார். அதனால நாம் என்ன பண்ணணும்? திருவாசகத்தெல்லாம் படிச்சு பெரிய நிலைப்பாடு. சரி, திருவாசகத்தை இங்கேயும் படிக்கணும், வீட்டில் வச்சு படிச்சுட்டு போறோம் படிக்கலாம்ல. ஆனா வீட்டில் இருக்கதான் படிக்கணும். ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டமா சேர்ந்து படிச்சாதான் நம்மளுக்கு ஒரு உற்சாகமே வரும். இந்த குடுகுடுப்புக்காரன் பார்த்துருக்கீங்களா? குடுகுடுப்புக்காரங்க களக்குத்தாடி பார்த்துருக்கீங்களா? அவன் இதுல ஏறி நடப்பான், ஒரு வளையத்துக்குள்ள போவான், ஒரு சின்ன வளையத்துக்குள்ள போவான், பிறகு அடுத்து ஒரு பெரிய வளையத்துல வருவான், பிறகு அடுத்து சின்ன வளையம், அடுத்து சின்ன வளையம், சின்ன வளையத்துல வந்துடும். இதை ஒரு திருடன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவன் விபத்துக்கான வளையத்துக்குள்ள போயிடுறானே, ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல சென்னல் அவ்வளவுதான் கேப் இருக்கு, இவனை குத்தி கொண்டு போய் உள்ள விட்டாச்சுன்னா உள்ள நுழைஞ்சு திருடி பணத்தெல்லாம் எடுத்துலாம் பிளான் பண்றான். அவனை கடத்தி கொண்டு போயிடான். வீடு அவன் கூட்டு ஊருக்கு போயிட்டான், உள்ள ஓடி போய் திறந்து விட சொல்றான். இவன் சரின்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளவு பணம் தரேன்னு சொல்றான். இவன் போய் ஏற்றி விடுறான். அவன் என்ன பண்றான்? முதல் பயப்படுறான், நீ அவன் பொண்ணை கொன்றுவான்டா, உன்னையா நீ ஏற்றி முதல் நுழையடா அப்படிங்கிறான். சரின்னு போறான். ஏறி நுழைஞ்சு பார்த்து நுழைய முடியல. ஏன்டா அங்க இதை விட சின்ன நுழைஞ்சியாடா, இப்ப நுழையாடான்னா இல்ல இப்ப என்னால் நுழைய முடியும், இங்க ஒரு ட்ரம் செட்டு 10 பேரை கூட்டம் நிப்பாடிச்சு கை தட்ட சொல்லுங்க, சேர்ந்து ட்ரம் அடிக்க சொல்லுங்க, நுழைஞ்சிருவேங்கிறான். அங்க ஏன் நுழையிறேன்னா ஜோரா கை தட்டுங்கம்மா ட்ரம டம் டம்னு அடிப்பான், அடிச்சோன்னு ஓடி போயிடானா இல்லையா? அங்கதான் உற்சாகம் அவனை உள்ள நுழைக்க வச்சு. அப்படி ஒரு யோகாசனம் பண்றது, ஃபர்ஸ்ட்ல தியானம் பண்றது, ஃபர்ஸ்ட்ல பஜன் படிக்கிறது, ஃபர்ஸ்ட்ல திருவாசகம் முத்தோதல் பண்றதெல்லாம் சேர்ந்து பண்ணுனா நம்மளை எரியாம ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம் நம்மளுக்கு வரும். பிறகு நம்ம தனியா பண்ணலாம். அதனால மாசம் ஒருக்கா வச்சுட்டாரு. சில இடங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா வைப்பாங்க, சாமி மாசம் ஒருக்கா வச்சிருக்கிறாரு. அதனால மாசம் ஒருக்கா இங்க படிச்சுட்டு போயிட்டோம்னா அந்த உற்சாகம் வரும். அதனால நாம் எல்லாருமே திருவாசகத்தை படிச்சு மனசை செம்மையாக்கி அந்த 3 மலத்தை அரிச்சு
அடுத்து எந்த உடம்புக்குள்ளையும் போகாம பகவானுடைய திருவடியை போய் சரணடைவோம் என்று சொல்லி எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம்.